ஹாய் படி. இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து அட்டைனி 85 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸாக போட்ட வீடியோலாம் சொல்லியிருப்போம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நோட் பேட் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ அதை பார்த்தா அது என்ன காம்பனண்ட்டு, அது எங்கே வாங்கணும் அப்படி பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ என்னன்னா வந்து ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ வந்து எப்படி ப்ளே பண்ணுறது, யூடியூப் வீடியோ மட்டும் இல்லை. ஸோ உங்களால் இந்த லிங்க் எப்படி வேணால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார்ட் ப்ராசஸ், ஸோ இந்த கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கான்செப்ட் நான் வந்து ஃபஸ்ட் நோட் பேட் டைப் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ தான் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. ஓகே. ஸோ டுடேஸ் டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஓப்பன். ஸோ ஸ்டெப் 1 வந்து இது என்ன பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அட்டைனி 85 காம்பனன்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் ஆர் வந்து அதை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் ப்ளஸ் ஆர்ன்ற ப்ரெஸ் பண்ணணும். இதுக்கு என்ன இப்போ மனுஷங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர், உங்களுக்கு விண்டோஸ் லோகோன்னு தெரியும், அண்ட் தென் ஆர்ன்ற கீ தெரியும். இதே அது மிஷினுக்கு புரியுற மாதிரி மாற்றணும் அப்படின்னா வந்து மாட் ஜியூஐ லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ மாடு ஜியூஐ அண்ட் தென் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கோடில் நான் கொடுத்துருப்பேன், அங்கே நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ மாட் ஜிஐ லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து கேப்ஸில் கொடுக்கணும், ஸ்மாலில் கொடுத்துட்டுனா ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து இந்த விண்டோஸ் கீ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த விண்டோஸ் அந்த லோகோ போட்டுருக்குல்ல விண்டோஸ்னு உங்கள் இதில், ஸோ அதுதான் வந்து அதுக்கான மீனிங். ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்ன்றதை வந்து அந்த மிஷின் போடுற மாதிரி மாற்றணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன், கீ ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜை மிஷின் ரீடபிளாக மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த அட்டைன் 85 டிஜி கீபோர்டு புரியுற இதாக மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கில் யார் ப்ரோ பார்ப்பாங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து டிஜி கீபோர்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டிஜி கீபோர்டுன்றது ஒன்றும் இல்லை, அந்த அட்டைன் 85 இருக்குது பார்த்தீங்களா மைக்ரோ கண்ட்ரோலர், அதில் இருக்கிற ஒரு மாடியூல். ஓகேங்களா? ஸோ டிஜி கீபோர்ட் ஃபுல்லாகவே கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அதிலே வந்து மவுஸ்க்கான இதெல்லாம் இருக்குது, அது லேட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டு நம்ம ஃபுல்லாக இதை கீபோர்டு வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜஸ்ட் என்னன்னா வந்து ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரன் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணு. ஸோ இந்த விண்டோஸ் ஆர் என்ன பண்ணும், ரன் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணும். அப்போ டிஜி கீபோர்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ரன் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ரன் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து அதில் டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பவர் ஷெல் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் ப்ரோ பவர் ஷெல் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு லிங்கை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வந்து இட் வில் டூ இன் பவர் ஷெல். ஓகேங்களா? ஸோ பவர் ஷெல் மூலிமா நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஸோ மோஸ்ட் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் எல்லாமே வந்து பவர்ஷெல் கமெண்ட்ஸை ரைட் பண்ண கற்றுப்பாங்க, பேக் டோர்ஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பேசிக் தான். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ டைப் என்னதை டைப் பண்ணோம் அப்படின்னா வந்து பவர்ஷெல் அப்படின்றத டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பவர்ஷெல் அப்படின்னு டைப் பண்ணோமா, டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், ப்ரெஸ் என்டர். ஸோ டைப் பண்ணிட்ட அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட் கொடுக்கணும். பவர்ஷெல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து பவர்ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பவர்ஷெல் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது எப்படி ப்ரோ லிங்க் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வந்து பவர்ஷெல்லில் ஒரு டூல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லினக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கீபோர்டுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கோடில் கொடுத்துருப்பேன் ஸ்டார்ட் ப்ராசஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் கொடுக்குறது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் க்ரோம்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகும், எல்லாருக்கும் ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ப்ராசஸ். ஸோ இங்கே கேப்சல்ஸ் மாடலாம் கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ கேப்சல் எஸ் அண்ட் தென் கேபிட்டல் பி. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குரோம் ப்ரௌசர்னா குரோமு, இல்லை ப்ரோ எங்கிட்ட வந்து எஜ்ஜி தான் இருக்குது அப்படின்னா வந்து எஜ்ஜுக்கு தெரியல, எங்கிட்ட வந்து 3 ப்ரௌசர் இருக்குது, பிரேவு, ஃபயர்ஃபாக்ஸு, குரோமு. ஓகேங்களா? ஸோ எஜ்ஜுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி சொல்லுங்கள், எஜ்ஜுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஸோ எஜ்ஜுக்கு என்ன கீவேர்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். இதே ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு கொடுங்க, இல்லை நீங்கள் பிரேவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ப்ராசஸ் அண்ட் தென் கிவ் பிரேவ். ஓகேங்களா? ஸோ இது 3 டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது 3 ஒர்க் ஆகுது. ஆனால் எஜ்ஜுக்கு நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஜ்ஜுக்கு எப்படி பண்ணலாம் அண்ட் தென் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எஜ்ஜுக்கு எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து பவர் ஷெல்லில் இப்போ ஸ்டார்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டோம் ப்ரோ. இப்போ குரோம்ன்றது கொடுத்துட்டோம். இப்போ ப்ரௌசர் அந்த லிங்க் வந்து எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறது கொடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நீங்கள் கொடுக்கணும். ஸோ லிங்க்கை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் வந்து கோர்ஸ் யூஸ் பண்ணுறேன். கோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் என்னன்னா நம்ம சேனலோட ஒரு ஷார்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வீடியோ தான். ஸோ இதில் நீங்கள் எந்த லிங்க் வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்னோட ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இப்படி ரீசெண்டாக போட்டுருது அந்த லிங்க்கை கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் ப்ராசஸ் குரோமு இது வராது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இது போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கொடுக்கணும். ஸ்டார்ட் ப்ராசஸ்ஸு குரோமு அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் லிங்க்கு. ஸோ இதை நான் வந்து எங்கள் பவர்ஷெல்லில் ஒர்க் பண்ணி பார்க்குறேன். எப்படி ரன் ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும். உண்மையிலே வந்து பவர்ஷெல் இப்படி ரன் பண்ண முடியுமா அப்படின்றது பார்க்கணும். ஸோ பாருங்கள் ஸ்டார்ட் ப்ராசஸ் எல்லோ மாறிச்சா அப்போ இருக்குன்னு அர்த்தம். அந்த எனக்கு குரோம் கொடுத்துட்டேன். இப்போ அந்த லிங்க் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து இட் வில் ஓப்பன். பார்த்தீங்களா ஓப்பன் ஆகுதா. ஸோ யூடியூப் ஷார்ட்ஸு. ஸோ அது போயிடுச்சு. ஸோ ஒய் ப்ரோக்ராமிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஹாய் வடி பார்த்தீங்களா டேரெக்டாக வந்து அந்த இது வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து குரோமில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதே இது நான் ஃபயர்பாக்ஸில் ஓப்பன் பண்ணேன் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணால் ஜஸ்ட் சேஞ்ச் த நேம் இன்டு ஃபயர்பாக்ஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் பி சிம்பிள். ஓகேங்களா. இப்போ ஃபயர்பாக்ஸில் தான் வீடியோ பார்த்தீங்களா அந்த லிங்க் வந்துடுச்சா. ஸோ இட் வில் ப்ளே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பிரேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா. பிரேவ் அண்ட் தென் இட் வில் ஓப்பன் பிரேவ் ப்ரௌசர். ஸோ பார்த்தீங்களா பிரேவ் சிம்பிள் போட்டிருக்கா. இது வந்து பிரேவ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள். நெட்டில் அதிகமாக ரிசர்ச் பண்ணி ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி ரன் ஆகுது, ஸ்டார்ட் ப்ராசஸ்லாம் என்ன, இது என்ன ஸ்டார்ட் பண்ணணும், இது மட்டும் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் அப்படியே விட்டுறாதீங்க. அதை எடுத்து ரிசர்ச் பண்ணுங்கள். கூகுளில் இல்லை சாட் ஜிபிடியில் உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதில் போய்ட்டு உட்காந்து கேளுங்க. ஸோ இது என்ன இது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு காம்பவுண்டை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த காம்பவுண்ட் பேர் இத்தனை சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அது ஹார்ட்வேர் வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணும். உள்ள இருக்கிற கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குதா, அதால் வந்து இவ்வளோ இது இருக்கா. தென் இந்த கீபோர்டில் ஓரளவுக்கு தான் உங்களால் மெமரி கொடுக்க முடியும். நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வந்து இதில் மெமரி பார்த்தாது. இந்த 1085 கேஜெட்டில் வந்து. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் எல்லாமே கொடுப்பீங்க. ஸோ டார்கெட் லேப்டாப்லேயே வந்து நெட் கனெக்ஷன் இருந்தால் அது வந்து ரன் ஆகிட்டு இதாகுங்களா. ஸோ அதை லேட்டராக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ண போது அதுக்கப்புறம் அது மிஷினுக்கு போடுற மாதிரி இருந்தால் இப்படி மாற்றணும். அப்புறம் பவர் ஷெல்னு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த கமாண்ட் ஸ்டாப் ஃபர்தர் எக்ஸிக்யூஷன். ஸோ எல்லா இதுலேயுமே வந்து ஒரு வைல் லூப் வச்சுருப்போம். ஏன்னா வந்து கோடு வந்து அதிகமாக போகக்கூடாது. அது லூப்பிங் இன்ஃபினிட் லூப்புக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா டூ நத்திங். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ணாத, ஜஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக இருந்தது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுக்கான கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் சிம்பிள் கோட் தான். நீங்கள் சாட் ஜிபிடி போட்டாலே வரும். ஸோ கோடிங் வந்து எதில் வேணால் கிடைக்கும். ஓகேங்களா. அது வந்து கோடு வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே புரியணும். ஸோ புரியணும்னா நீங்கள் வந்து டெய்லியும் ஸ்டடி பண்ணணும். ஸோ C++, எம்பெடட் சி, பைத்தான், ஜாவா எது வேணால் இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் முதல்ல பாருங்கள். இந்த கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் என்ன சொல்லுது, இந்த லைன் என்ன சொல்லுது, இந்த லைன் என்ன சொல்லுது. ஸோ இப்படி படிக்க தான் உங்களுக்கு கோடிங் வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ நான் சொல்லித்தரேன். இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டிஜி கீபோர்டுன்ற ஹெட்டரை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த டிஜி கீபோர்டில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கீ ஆறு, அப்புறம் மாட் ஜிஏ லெஃப்ட்டு, கீ என்டரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இதில் இந்த டிஜி கீபோர்டு ஹெட்டர்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ப்ரோ என் சைடில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா வந்து இங்கே போயிட்டு லைப்ரரிஸில் போயிட்டு இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். டிஜி கீபோர்டுன்னு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போர்டுன்னு தேவைப்படும். ஸோ டூல்ஸில் போயிட்டு போர்ட் மேனேஜரில் போயிட்டு அண்ட் தென் ரிஜிஸ்டம் ஏவிஆர் போர்ட்ஸ் இன்பில்ட்டாக இல்லை அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே கீழே கொடுத்துருப்பேன். லிங்க்கில் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்க்கில் வந்து கொடுத்துருப்பேன். அங்கே போயிட்டு நீங்கள் அந்த போர்டுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுக்கணும். ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போய் இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க பாருங்க, ரிஜிஸ்டம் ஏவிஆர் போர்ட்ஸ். ஸோ இந்த லிங்க் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ இங்கே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெட்வொர்க் கொஞ்சம் அதான் அதை வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணுது, அவ்வளோதான். மற்றபடி இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு நம்ம சைடில் வந்து. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து ஹெட்டர் இம்போர்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் வாய்ட் செட்டப். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் 2000 மில்லி செகண்ட்ஸ். 2000 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்து 2 செகண்ட்ஸ். ஓகேங்களா.
ஸோ இது பார்த்துக்கோங்க, எல்லாமே மில்லி செகண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இங்கே வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2000 மில்லி செகண்ட்ஸ் எதுவும் பண்ணாது. அதுக்கப்புறம் சென்ட் கீ ஸ்ட்ரோக் 0 அப்படின்னா ரிலீஸ் ஆல் கீஸ். ஸோ எல்லாமே வந்து ரிஃப்ரெஷ் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் டிலே பிஃபோர் ஸ்டார்டிங், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நடக்கும். ஸோ அந்த ஒரு இனிஷியலைசேஷன் அந்த இது இந்த மெத்தட்ஸ்க்காக, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் டிலே நீங்கள் எவ்வளோனா கொடுக்கலாம். ஸோ டிலே 5000 5 செகண்ட்ஸ் கொடுக்கலாம், 2 செகண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்து 3 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். இங்கே பாருங்க, டிலே ஃபார் சிஸ்டம் டு ரெகனைஸ் த யூஎஸ்பி டிவைஸ். முதல்ல வந்து யூஎஸ்பி டிரெக்ட் ஆகிட்டு உங்கள் சிஸ்டமோட ஒத்து போகணும், ஓகேங்களா. அதுக்கான மெத்தட் தான் இந்த அதுக்கான டிலே தான் வந்து இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லா கீ ஸ்ட்ரோக்ஸுமே வந்து இட் கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் அப்படின்றது வந்து செக் பண்ணி போகும், ரிலீஸ் ஆல் கீஸ். நெக்ஸ்ட் வந்து டிலே பிஃபோர் ஸ்டார்டிங், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் இதுக்கான இது முடிஞ்ச அப்புறம் இது நடக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து மூணு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் ரன் ப்ராம்ப்ட் பை ப்ரெஸ்ஸிங் விண்டோஸ் கீ அண்ட் ஆர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல விண்டோஸ் ஆர். ஸோ உங்கள் விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன மிஷினுக்கு பொறுமையாக கொடுத்துருக்கேன்னா கீ ஆர், அதுக்கப்புறம் மாட் ஜியூஐ லெஃப்ட். ஸோ அந்த மாட் ஜியூஐ லெஃப்ட்ன்றது செகண்டாக கொடுக்கணும், அந்த கீ ஆர்ன்றது ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, மாற்றி கொடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன எரர் வருதுன்னு பாருங்க. நானே ட்ரை பண்ணுறேனே, ஸோ ஏன் உங்களுக்குன்னு. ஸோ இது நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன், அண்ட் தென் எடுத்துடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், எனக்கு எரர் வருதான்னு பார்க்குறேன். ஸோ நத்திங், நோ எரர்ஸ், ஓகேங்களா. அப்போ அப்லோட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வருது மாதிரி தான் செக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நான் கொடுத்ததே வந்து கொடுக்காது, ஓகேங்களா. நான் 1000 கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒரு 5000 கொடுங்க, இல்லைன்னா வந்து ஸோ இந்த டிலே வந்து இதுனா ரொம்ப லேட் ஆகும். ஸோ 5000 கொடுத்தா ரொம்ப டிலே ஆகிடும். ஒரு 2000 கொடுத்து பாருங்க, 1500 கொடுத்து பாருங்க, இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ வேல்யூஸ்க்கு மாற்றி கொடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு எப்படி வந்து அந்த கோட் ரியாக்ட் பண்ணுது, அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் எப்படி மாறுது அப்படின்னு நீங்கள் பாருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டைப் பவர்ஷெல் இன்டூ ரன் ப்ராம்ப்ட். ஸோ இது ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் ஸோ இதை நான் வந்து பழைய மாதிரி மாற்றிடுறேன், Ctrl+Z. ஓகே Ctrl+Z கொடுத்துட்டு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் டைப் பவர்ஷெல். ஸோ 1000 செகண்ட்ஸ் 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பவர்ஷெல்ன்றது டைப் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இந்த டிலே எதுக்குன்னா வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் விண்டோஸ் ஆர் கொடுத்தா உடனே ஓப்பன் ஆயிடுச்சு லேப்டாப் வந்து. இன்னொருத்த லேப்டாப்ல இதே ஃபாஸ்ட் ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகாது. ஸோ அவங்களுக்கு அதுக்கான டிலே தான் வந்து அது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பவர்ஷெல் டைப் பண்ண போது அதுக்கப்புறம் வந்து அது டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான ஒரு டிலே செகண்ட் 500, ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள டைப் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் கீ என்டர், ஏன்னா வந்து பவர்ஷெல் இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பவர்ஷெல் இப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு 500 மில்லி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த என்டருக்கு தான் கீ என்டர். ஸோ டைப் இது பண்ணிட்டு டைப் என்டர் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 1 செகண்ட் டிலே ஆகிட்டு பவர்ஷெல் ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இது எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா. இப்போ இந்த கோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோடு வந்து அப்லோட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகணும், இந்த கோடு வந்து அப்லோட் ஆகும். பார்த்தீங்களா, மைக்ரோ லினியர்ஸ்லேருந்து வந்துச்சு. இப்போ வந்து நான் அதிலே வந்து எதுவும் பண்ணல, பார்த்தீங்களா. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்டார்ட் ப்ராசஸ் குரோம்னு கொடுத்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது, நான் மறுபடியும் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்களா, ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ஒர்க்கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான், ஓகேங்களா. அப்போ அந்த வைல் கண்டிஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வந்து இதுக்கு வேறு தான் எரர் வரும். ஸோ ரன் ஆகினே இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து லூப்பிங் கண்டிஷன்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அப்படிலாம் இன்ஃபினைட் லூப்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ அப்போ நான் இதை வந்து மறுபடியும் வந்து ப்ளக் பண்ணிட்டு கொடுக்க போகிறேன், ஓகேங்களா. ஓகே, மறுபடியும் ப்ளக் பண்ணிட்டா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்களே வந்து. ஃபர்ஸ்ட் இட் வில் டிலே ஃபார் 2000 மில்லி செகண்ட்ஸ், ஏன்னா வந்து டேட் ஆகிறதுக்கு. ஸோ டேட் ஆகிட்டு பவர்ஷெல் டைப் பண்ணிடுச்சு. அண்ட் தென் இட் வில் ஓப்பன் பவர்ஷெல். இப்போ டைப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த லிங்க் அப்படியே வந்து இது லோட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் செயல் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா வந்து சொல்லுங்கள், என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இது புதுசாக இருக்குது ப்ரோ பார்க்க. ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தாக யாரும் சொல்ல அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்கான ஒரு பேர் சொல்லுங்கள், நம்ம அதை ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஸோ உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் தென் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டிட்டேன். ஸோ இந்த குரோம்னு இல்லை, இது நீங்கள் எந்த பேர் பண்ணணும் அந்த பேர் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.